நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஏர் கண்டிஷனர். அதாவது ஏர் கண்டிஷன் சிஸ்டம் ஏசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலாக நமக்கு ஏசி பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு குளிர்ச்சி வச்சுட்டு இருக்கு, அதாவது குளிர்ச்சியான காற்றை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. ஜென்ரலா ஏசி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அறையில இருக்க வெப்பத்தை அதை அப்சர்வ் பண்ணி வீட்டுக்கு வெளியே விட்டுரும். ஸோ அப்படி வெப்பநிலை வெளியில போறதுனால நம்ம அறை வந்து குளிர்ச்சியா வச்சுட்டு இருக்கோம். இதுதான் வந்து வெப்பமாற்ற முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில முக்கியமான பகுதிகள் மூலமா இந்த வெப்பமாற்ற முறை செய்யுது. அதாவது ரெஃப்ரிஜரண்ட் எனப்படும் அமிலங்கள் தான் இதற்கு காரணம். பொதுவா நம்ம ஒரு இடத்த குளிர்ச்சியா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குளிர்ச்சியான நீரை ஊற்றுறதன் மூலியமாகவோ இல்ல அந்த இடத்துல வெப்பநிலை நம்ம வெளியேற்றுறதன் மூலியமாகவோ ஒரு இடத்த குளிர்ச்சியா மாத்திருக்கலாம். சோ இந்த வேலையை தான் ரெஃப்ரிஜரண்ட் பண்ணிட்டு இருக்கு. ரெஃப்ரிஜரண்ட் ஜென்ரலா என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஈஸியாவே லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட்க்கும் கேஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்க்கும் சேஞ்ச் ஆகும். நம்ம யூஸ் பண்ற லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது சிஎஃப்சி, ஹெச்சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சிஎஃப்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஎஃப்சி ரெஃப்ரிஜரண்டா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஓசோன் ஓட்டை, ஓசோன் இஷ்யூஸ் நிறைய கிரியேட் ஆகுது. இதை அவாய்ட் பண்றதுக்காக இப்போ அப்டேட் ஆகி நம்ம ஹெச்சிஎஃப்சி அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தற்போது நடைமுறையில ஹெச்சிஎஃப்சி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்றத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெஃப்ரிஜரண்ட் சிஎஃப்சி கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற கம்ப்ரஸர் பகுதியில தான் இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை அடைச்சு வச்சிருப்பாங்க. கம்ப்ரஸர் பகுதியில இந்த ரெஃப்ரிஜரண்ட் அடைச்சு வச்சிருக்கும் போது ஒன்ஸ் நம்ம ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்ப்ரஸர்ல இருக்க ரெஃப்ரிஜரண்ட் ஹை பிரஷரோட அதாவது அழுத்தத்தை கிரியேட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க எவாபரேட்டர் பகுதிக்கு போகும். அப்படி அந்த லிக்விட் ஸ்டேட்ல இந்த எவாபரேட்டர் பகுதிக்கு போகும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த எவாபரேட்டர்ல இருக்கிற அந்த காப்பர் டியூப்ஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த வெப்பநிலையை அப்சர்வ் பண்ணி அது லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிடும். இந்த ரெஃப்ரிஜரண்ட் அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால அதோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆயிருக்கும். அதாவது -15°C இருந்து -20°C போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது எவாபரேட்டர்ல இருக்கிற ஃபேன் ரன் ஆச்சு அப்படின்னா நமக்கு குளிர்ச்சியான காத்து நம்ம வீட்டுக்கு வருது. திரும்ப இந்த கேஸ் ஸ்டேட்ல இருக்கிற இந்த ரெஃப்ரிஜரண்ட் திரும்பவும் வீட்டுக்கு வெளியே கம்ப்ரஸர் பகுதிக்கு போகும். கம்ப்ரஸர் பகுதிக்கு போகும்போது அதோடைய டெம்பரேச்சர்ஸ் கம்ப்ரஸ் ஆகும்போது லிக்விடா சேஞ்ச் ஆச்சுன்னா அதிகமான டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். இதை நம்ம டைரக்டா எவாபரேட்டர் பகுதிக்கு வீட்டுக்குள்ள அனுப்ப முடியாது. ஸோ வீட்டுக்கு வெளியே இருக்கிற கம்ப்ரஸர்ல இருக்கிற அந்த ஃபேன்கள் ரன் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு திரும்பவும் லிக்விட் ஸ்டேட்டுக்கு எவாபரேட்டர் பகுதிக்கு போகும். ஸோ இந்த ப்ராசஸ் திரும்ப கண்டினியூஸ் நடந்துட்டு இருக்கும். கண்டென்சர் பகுதி அண்ட் தென் எவாபரேட்டர் பகுதி திரும்ப கம்ப்ரஸர்ஸ், இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் நடந்துட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க டெம்பரேச்சர்ஸ் அதாவது கம்மி ஆயிட்டு குளிர்ச்சியா இருந்தது அப்படின்னா ஸோ அதை நம்ம சென்ஸ் பண்றதுக்கு ஒரு சென்சர் வச்சிருப்போம். டெம்பரேச்சர்ஸ் ரெடியூஸ் ஆயிட்டு குளிர்ச்சி அதிகமாயிடுச்சு அப்படின்னா வெளியில இருக்கிற ஃபேனை ஃபீட்பேக் மூலமா ஆஃப் பண்ணிடும். அதாவது திரும்ப அகைன் டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு வெளியே கம்ப்ரஸர் ரன் ஆயிட்டு உள்ள எவாபரேட்டர் மூலமா அந்த லிக்விட் கண்டினியூஸா ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஏர் கண்டிஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகும் ப்ராசஸ். சேம் இந்த ப்ராசஸ் தான் நம்ம வீட்டில் இருக்க யூஸ் பண்ற ரெஃப்ரிஜரேட்டரையும் பண்ணிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இதுல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பை பை.